வணக்கம் இடமலம் நேயர்களே. சமீபத்தில நம்ம கோர்ட்ல இருந்து ஒரு விஷயத்த பார்க்க நேர்ந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி காவல் ஆணையராக இருந்த அருண் அவர்கள், அருண் ஐபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் தன்னை குறித்து போடக்கூடிய போஸ்ட், வீடியோஸ் எல்லாத்தையும் ஹைகோர்ட் டிலீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து என்ன பத்தி அவர் பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாரு. அதை கேட்டுட்டு கோர்ட்டும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதோட பின்னணி என்ன அப்படின்னு குறித்து தான் கிஷோர் கே. சாமுவேல் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் ஹோல் மேட்டர். உங்களுக்கு தெரியும் அவங்க 2 பேருக்கும் பல வருஷமா நடந்துட்டு இருக்க பஞ்சாயத்துல யூடியூப்ல இவர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாரு. அதுல அவரும் பழி வாங்கினதா இவர் சொல்றதும் உண்டு. இந்த மாதிரி விஷயத்துல போயிட்டே இருக்கும்போது ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து இப்போ வேற ஒரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணியிருக்காரு. ஆனா தொடர்ந்து அவர் லைம் லைட்டுக்கு எடுத்துட்டு பேசிட்டே இருக்கிறது சவுக்கு சங்கர் அவர்கள் தான். அதுல எனக்கு அநீதி நடந்துச்சு, அதனால அவரை நான் சும்மா விட மாட்டேன்னு அவர் தரப்பும், இன்னொரு பக்கம் இது என்னோட ஃபேமிலி, என்னுடைய பேரை டெய்லி யூஸ் பண்ணிட்டு டீஃபேம் பண்ணிட்டே இருக்காருன்னு அவரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விளக்கி சொல்லுங்க. அதாவது இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனை இட் இஸ் அ பர்சனல் ப்ராப்ளமாக தான் கொண்டு போகிறாரு. நான் சொல்லலை, இது பர்சனல் ப்ராப்ளமாக கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறது யார்? ஹைகோர்ட். இவர் சமீபத்தில் சங்கர் போயிட்டு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு ஒரு இதை போட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாரு. சரியா? அப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய பர்சனல் அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு கோர்ட் இடம் கிடையாது. ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, டிவிஎஸ்சி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இதில் அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னாக்க, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி, அதாவது அருண்குமார் ஐபிஎஸ்னே வச்சுக்கோங்க, அவர் 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 சார்ந்து தகவல்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோன்ற மாதிரி ஏதோ பொருள்பட ஏதோ ஒரு கமெண்ட், ஏதோ ரேண்டம் கமெண்ட், ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்கன்றதை வைத்துக்கொண்டு, அப்போது நீதிமன்றமே சொல்லிவிட்டது அவர் மீது விசாரணை நடத்த வேண்டும், நீ கொண்டு போக முடியாது. ஒரு விஷயம் தெரிஞ்சவனுக்கு, ஏன்னா நீ லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கேன்னு வேற சொல்கிற, இருந்திருக்கேன்னு வேற சொல்கிறேன், எப்போ இருந்திருக்க, பியூனாக இருந்திருக்க, சரியா அப்படின்னு சொல்கிறேன், சரியா? இது பெரிய அதிகாரி மாதிரி நீ பில்டப் கொடுத்துக்கிறேன். உனக்கு அடிப்படை தெரிய வேண்டாமா? ஒரு கோர்ட்டில் போய் இப்படி தான் நீ கொடுப்பியா ஸ்டேட்மெண்ட்டு? நீங்கள் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, அதாவது இது வடிவேல் சொல்கிறல்ல, உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, அதனால் ஏதோ ஒரு செக்ஷன் நீங்களே பார்த்து நீங்களே ஒரு இதை தண்டனையை கொடுத்து விடுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இது. தட் இஸ் ஹவ் இட் இஸ். நீ ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டை வைக்கிறேன்னா என்ன அடிப்படையில் வைக்கிற? இதெல்லாம் நாங்கள் அடிப்படை, இதெல்லாம் என்னோடய டாக்குமெண்ட்டு, இதெல்லாம் என்னுடைய எவிடன்ஸு அப்படின்னு சொல்லி நீ அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீ அதை கொண்டு போய் நீ கோர்ட்டில் கொடுக்கணும். கோர்ட்டில் போய்ட்டு ஒரு பெட்டிஷனை நீங்களே சொல்லியிருக்கீங்க, அதனால் நீங்களே விசாரணை பண்ணுங்க, இப்படி யாராவது சொல்ல முடியுமா? இப்படியான ஒரு பெட்டிஷனை வச்ச உடனே கோர்ட் என்ன சொல்லுது? நான் சொல்லலை, இதெல்லாமே கோர்ட் என்ன சொல்லுது? தனி மனித வன்மத்தின் காரணமாக, பர்சனல் அனிமாசிட்டிக்காக பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு பயன்படுத்துவதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லுது. தூக்கி வெளியில் போடுது. சரியா? இப்போ அருண் அவர்கள் மீது சங்கர் வைக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வரும். அருண் அவர்கள் மீது சங்கர் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுகளில் அடிப்படை இருக்கிறதா என்றால், அடிப்படை இருக்கிறது என்று சங்கர் நம்புவார் என்றால் அவர் அந்த ஆதாரங்களை முன் வச்சிருக்கணும். போகிற போக்கில் அவர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். இப்போது அருண் அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? சர்வீஸில் இருக்கார், அவரால் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதுக்கு பதிலடி கொடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய கண்டக்ட் ரூல்ஸ் அனுமதிக்கலை. அப்போ அவர் என்ன பண்ண முடியும்? கோர்ட்டை தான் அணுகணும். அதோட உரிமை இல்லை. என்னை பற்றி நீ தவறான ஒரு விஷயம் சொல்கிற, என்னால் அந்த பொதுவில் என்னால் அதை பதில் சொல்ல முடியாது, ஏன்னா என்னுடைய பணியுடைய விதிகள் அதுக்கு அனுமதிக்கலை. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? நான் சட்டப்படி நீதிமன்றத்துக்கு போய் நீ அவதூறு பேசுகிற அப்படின்னு என்னால் வழக்கு தொடுக்க முடியும். அதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது. அதைத்தானே அவர் பண்ணியிருக்காரு. இதில் என்ன தப்பு சொல்ல முடியும் நீங்கள்? ஸோ இதை கேட்டுட்டு கோர்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? நீ கோர்ட்டுக்கு வா, டெஃபமேஷன் போட்டாச்சுல, இதை நான் வரவேற்கிறேன் உள்ளபடியே. ஏன்னா இந்த மாதிரி நிறைய அதிகாரிகளை பற்றி இவர் பேசியிருக்கிறார். யார்? சங்கர் பேசியிருக்கிறது எல்லாமே ஓப்பன் ஷட். இதுக்கு ஒன்றும் பெரிய ஆதாரம்லாம் திரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, இதுக்கு விசாரணை பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா எல்லாமே வீடியோவில் அவர் பேசியிருக்கிறார், இது பதிவாகி இருக்கிறது. அதுவே ஆதாரம், அதுவே ஆதாரம் தான். ஓப்பன் ஷட் கேஸ் தானே இது. அப்போ 6 மாதத்தில் நீ இந்த கேஸை முடிக்கலாம். நீ பேசுனது உண்மையா இல்லையா? பேசுனது உண்மை, பேசுனது நீ தானே, அது வீடியோவிலே இருக்குது, நீ மறுக்க முடியாது. அப்போது நீ பேசியிருக்க, அது வீடியோவில் பேசியிருக்க, அது பதிவாகிருக்கு. இப்போ ஆதாரத்தை கொடு, இல்லை அவதூறு வழக்கை நீ எதிர்கொள்ளு. சிம்பிள். ஸோ இது அவதூறு அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டால் கண்டிப்பாக நடவடிக்கை அப்படிங்க. ஆமாம், கோர்ட்டு அதுக்கு தானே கோர்ட் இருக்குது. நீ அவதூறு பேசிக்கிட்டே போவ,
உனக்கு ஒரு சேனல் இருக்குது, அதில் பார்க்குறதுக்கு ஒரு 5 லட்சம் பேர் இல்லை 10 லட்சம் பேர் இருக்கான் அப்படின்றதா நீ என்ன வேணாலும் பேசிட்டு போக, எல்லாரும் வேடிக்கை பார்க்கணுமா? அரசியல்வாதியை பற்றி பேசுவது என்பது வேற. ஏன்னா அவர்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறார்கள், அவர்களால் பதில் சொல்ல முடியும். இப்போ நான் ஸ்டாலினை பற்றி ஒன்று சொல்கிறேன்னு வைங்களேன், ஸ்டாலின் தரப்பில் அவங்க ஒரு 4 பேரை என்கேஜ் பண்ணி ஒரு 4 யூடியூப் சேனலில் எனக்கு பதிலடி கொடுக்க முடியும். ஸ்டாலினே கூட பதில் சொல்ல முடியும், ஏன்னா அவர் அரசியல்வாதி. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் நீ அவங்களால பதில் சொல்ல முடியும். ஏன்னா யூனிஃபார்மில் இருக்கும்பொழுது கான்டாக்ட் ரூல்ஸ் இருக்குது, அது அனுமதிக்காது. அப்போது அவங்களால என்ன பண்ண முடியும்? நீதிமன்றத்தை தான் நாட முடியும். நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார், இல்லை என்ன தப்பு இருக்க முடியும்? இப்போ கோர்ட்டு சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இவர் வந்து அவரோட பெயரை பயன்படுத்தியோ அது நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும். அப்படி ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அது வந்து அது ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர், அது நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும். அந்த மாதிரி சொல்லலாமா வேண்டாமான்றது நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ பேசியது அவதூறா இல்லையா அப்படின்றது தான் கேள்வி. இதை நீதிமன்றம் இவர் பேசியதையெல்லாம் வைத்து இதுக்கு ஆதாரத்தை கொண்டா. ஆதாரம் இல்லைன்னா நீ பேசுனது தப்பு தானே, அப்போ அதுக்கான தண்டனையை அனுபவி. அக்கௌண்டபிலிட்டி, இதான் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது. இதை இன்றைக்கு ஒரு அதிகாரி ஆரம்பித்து வைத்திருக்கிறார் என்பது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா யூடியூப் என்பதை நீ வைத்துக்கொண்டு ஒரு அதிகாரி கும்பல் இன்னொரு அதிகாரி கும்பலுக்கு எதிராக என்ன வன்மத்தை வேண்டுமானாலும் கக்கலாம், இது போன்ற ஆட்களை வைத்து அப்படின்ற ஒரு 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 வழிமுறை இருக்குது பாருங்கள். இதுக்கு முடிவுரை எங்கே வரும்னா அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, அவங்களோட உரிமையை நிலைநாட்டும் பொழுது. நிறைய அதிகாரிகளை பற்றி சங்கரை இப்படித்தான் பேசியிருக்கிறாப்புல. அவர்கள் எல்லோருமே நான் சொல்வது, நீங்கள் எல்லாருமே நீதிமன்றத்துக்கு போங்க, பயப்படாதீங்க, தைரியமாக நீங்கள் துணிந்து அருண் எடுத்திருக்கிறார் பாருங்கள். இந்த நடவடிக்கையை மற்றவங்க எல்லாரும் எடுங்க, கேஸை ஃபைல் பண்ணுங்கள், ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அக்கௌண்டபிலிட்டியை, கோர்ட்டுக்கு கூப்பிடுங்க, பதில் சொல்கிறான்னு சொல்லுங்கள். இதை எல்லாரும் பண்ணணும். சரி, அப்படி இருக்கிறப்போ இனிமேல் தொடர்ந்து வந்து இதே மாதிரி பேசுறது அப்படிங்கிறப்போ ஒரு அதிகாரி ஏதோ ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா அதை வந்து விமர்சிக்கவே கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. தாராளமாக விமர்சனம் பண்ணட்டும்ன்ற நான் சொல்கிறேன். அதிகாரிகள் எல்லோருமே உனக்கு தேவதூதர்கள் கிடையாது, இவர்கள் ஒன்றும் அப்படியே உத்தமர்களும் கிடையாது, சரியா? இவர்கள் எல்லோரும் வந்து நிறைய அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடியவர்கள் தான், செய்ய வல்லவர்கள் தான். நான் அந்த இடத்துக்கே நான் போகலை, சரியா? நீ குற்றச்சாட்டை வைக்கிறக்கூடாதுன்னு நான் சொல்லலை. தனிப்பட்ட வன்மத்தை நீ வைத்துக்கொண்டு நீ குற்றச்சாட்டு என்ற பேரில் அடித்து விடுற. இப்போ உதாரணத்திற்கு அவர் வீட்டில் ஒரு திருநங்கை, அந்த திருநங்கை பச்சை குத்தி இருக்கிறார் அப்படின்னு நீ சொல்கிறது இது டிஃபமேஷனா இல்லையா? அவரோட நற்பெயருக்கு நீ களங்கம் ஏற்படுத்துறியா இல்லையா? என்ன ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட? நீ என்ன வேணாலும் பேசலாமா? இப்போ நான் சொல்கிறேன், சங்கருக்கு தொடர்ந்து நெஞ்சு வலி வந்தது காரணம் என்னென்னா அவருடைய லிபிடோ. ப்ளீஸ் நான் சொல்கிறேன், நான் சொல்றேங்க, அவருக்கு நெஞ்சு வலி வந்தது காரணமே அதாங்க, லிபிடோ. அவருடைய செக்ஷுவல் லிபிடோக்காக அவர் வந்து எடுத்துக்கொண்ட மாத்திரைகள், மருந்துகள், இதான் காரணம். இப்போ இதை நான் பதிவு பண்ணேன்னு வைங்களேன், இப்போ இது அவதூறா இல்லையா? இல்லை, யூ மேட் யுவர் பாயிண்ட். அவதூறா இல்லையா? எங்கிட்ட மெடிக்கல் ரெக்கார்டு தான் நான் பேசலாம், சார்ந்த டாக்டர்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு வைங்க. பட் இருந்தாலும் நான் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா இது அவதூறு, நான் பேசக்கூடாது, சரியா? அப்போது நீ இந்த மாதிரி சங்கரை பற்றி பேசினா கூட சங்கர் எனக்கு திருப்பி பதில் சொல்லலாம். எனக்கு எழுந்து நிற்கணும்டா, அதுக்கு நான் மாத்திரை கூட எடுத்தோம், உனக்கு என்னடா பிரச்சனைன்னு திருப்பி கேட்கலாம், என்னை பார்த்து கேட்கலாம் சங்கர், சரியா? அதுக்கு சங்கருக்கு ஸ்கோப் இருக்குது. ஆனால் ஒரு அதிகாரிக்கு அந்த ஸ்கோப் இருக்கா? கைகள் கட்டப்பட்டிருக்குன்றீங்க. ஏன்னா விதிமுறைகள் அவர்கள் கைகளை கட்டி விடுகின்றன. அப்போ அவர்களுக்கு ஒரே வழி என்ன? அவங்களுக்கும் குடும்பம் இருக்குங்க, அதிகாரிகளுக்கும் குடும்பம். அவங்களுடைய குழந்தைகள் அவங்களும் கல்லூரிக்கு போவாங்க, பள்ளிகளில் படிச்சிருப்ப. இத்தனைக்கும் இந்த ராஸ்கல் அவங்களுடைய குழந்தையும் எடுத்து பேச, பெண் குழந்தைகள் எடுத்து நீ பேசுற. ஆமாம், சின்ன பசங்களை பற்றி ஏன் பேசுற என்ன? சரியா? இப்போ என்ன இது கேள்வி கேட்க மாட்டாங்களா? அது அவங்கள எவ்வளோ பாதிக்கும்? எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நடந்து போகிற ரோட்டில் நடந்து போகும்போது உங்களை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க, என்ன நிறைய பேர் என்னை பார்த்து சொல்கிறாங்கன்னு வைங்களேன். இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ அதே தானே அந்த குழந்தைங்களும் நினைக்கும், இவங்க அப்பாவை பற்றி இப்படி பேசியிருக்காங்களே அப்படின்னு பேசும்போது நீ என்ன பதில் சொல்வேன்? டிடிவி தினகரன் ரொம்ப அழகாக பேசினார், இதை பற்றி சொல்லியிருக்காரு. நக்கீரன் விவகாரத்தில் அந்த கேஸ் சம்மந்தமாக பல வருஷம் போராடி அவர் வந்து அந்த கேஸில் வந்து வெளியில் வர்றார். அந்த கேஸில் என்ன சொல்கிறார்? எனக்கும் ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு நக்கீரனில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க.
அந்த பெண்ணை நான் வந்து ஆரோவில்ல, அதாவது பாண்டிச்சேரி பக்கத்தில் ஆரோவில்ல நான் ஒரு பண்ணை வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டாங்க. இப்போ என்னுடைய மகள் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த விஷயம் வந்து பேசப்படுது அங்க. அப்ப என்னோட மகள் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த பாதிப்புக்கு நீதிமன்றம் என்ன கொடுக்குது? அவதூறு வழக்குகள் என்ன பண்ணுது நீதிமன்றம்? ஒரே ஒரு வரி, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ஒரு வரி. அதை ஒரு ஓரமா நக்கீரன் பத்திரிகையில் மன்னிப்புன்னு போட்டு போயிடுவோம். முடிஞ்சு போச்சா? சரி, இது அரசியல்வாதிகளுக்கே இப்படின்னா அதிகாரிகளை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு குடும்பம் இல்லையா? விதிகள் அவங்களை அனுமதிக்கிறது இல்லை. பப்ளிக்கில் வந்து இப்போ அருண் ஐபிஎஸ்ஸால் ஒரு கேமரா வச்சுட்டு பேச முடியாதா? சங்கருக்கு எதிராக பேச முடியாதா? அவ்வளோ எவிடன்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. அதிகாரிங்க சென்னை கமிஷனராக இருந்திருக்காருங்க அவங்க. எவ்வளோ ஆக்சஸ் இருந்தது? யூ ஹேவ் ஆல் தி இன்ஃபர்மேஷன். நீ தும்மினது, வந்தது, போனது எல்லாமே இருக்கும். எனக்கே டிபார்ட்மெண்ட் கொடுக்குறான். டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கே அந்த இவனை பற்றி, சங்கரை பற்றியும், ஃபெலிக்ஸை பற்றியும் அவ்வளோ பார்க்க முடியல. அருவருப்பாக இருக்குது. அவ்வளோ ஃபோட்டோஸ், அவ்வளோ வீடியோஸ். இதெல்லாம் நான் பொதுவில் ஷேர் பண்ணல. எனக்கே இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும். ஆனால் அவரால் பேச முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஒரு அதிகாரி கைகள் கட்டப்பட்டிருக்கு விதிகள்னால. ஆனாலும் அதிகாரிக்கு உரிமை இருக்கா? இருக்குது. இது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நியாயம் தானே? இதை இங்கே நீங்கள் இதில் ஏதாவது தப்பு சொல்ல முடியுமா? சங்கரை கைது செய்தால் தப்புன்னு சொல்லுவேன். கருத்துக்கு கைது அப்படின்றத நான் ஏற்றுக்கல. ஓகே, நான் ஏற்றுக்கல. பட் கருத்து அவதூறு என்றால் நான் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறதா என்றால் சட்டம் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கிறது. அதை நான் நிலைநாட்டுறேன். என்ன இப்போ? சரி, இது வந்து இவருக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூடியூப்ல பேசுறவங்க எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கட்டும்ன்ற நான் வெளியில் வர. நீங்கள் எப்பவுமே பயப்படாதீங்க. திரும்ப சொல்கிறேன், நிறைய பேர் என்னன்னா நர்வஸ் ஆகிறாங்க. அஃபிஷியல்ஸை சொல்றீங்க நீங்க. அஃபிஷியல்ஸ், ஈவன் பாலிட்டிஷியன் ஏன் நர்வஸ் ஆகிறீங்க? எவனோ ஒருத்தர் பேசுகிறான்றதுனால, அது கிஷோர் சாமியாக இருக்கட்டும், எக்ஸ்ஒய்ஸியாக இருக்கட்டும், எவன் பேசினாலும் ஏன் நர்வஸ் ஆகிற? அக்கௌண்டபிள் கொண்டு வா. நீ அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வா. வாடா கோர்ட்டுக்குன்னு சொல்லு. சரி, வா கோர்ட்டுக்குன்னு சொல்லு. நீ போட்டு பாரு வழக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க சட்டம் அது எப்போ முடிஞ்சு என்ன? நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணனா 6 மாதத்துல இந்த கேஸை முடிக்க முடியும். ஏன்னா எல்லாமே ஓப்பன் ஷட். நான் பேசினாலும் சரி, சங்கர் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, வீடியோவில் பதிவாயிடுச்சியா? இதுக்கு என்ன விசாரணை தேவைப்படுது பெருசா? எடுத்துகிட்டு வா, சீக்கிரம் குயிக் ட்ரையல் கொண்டு வா, புஷ் பண்ணு, முடி. அக்கௌண்ட் இதுக்கப்புறம் எவனும் இஷ்டத்துக்கு பேச மாட்டான். ஆதாரம் இல்லாமல் வாய்க்கு வந்ததை பேசுறது அப்படின்றது நடக்காது. இதை யாராவது ஆரம்பித்து வைக்க வேண்டும். அருண் ஐபிஎஸ் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுடைய மகிழ்ச்சி அடைகிறேன். செய்யுங்க இதை. கோர்ட் வந்து ரிஸ்ட்ரைனிங் ஆர்டர் கொடுக்குதா? என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? ரிஸ்ட்ரைனிங் ஆர்டர் கூட கொடுக்க வேணாங்க. நான் என்ன சொல்கிறேன், ரிஸ்ட்ரைனே பண்ணாத, நீ என்ன வேணாலும் பேசிக்க. ஆனால் நீ பேசுனதுக்கெல்லாம் ஆதாரம்னு நீ கோர்ட்டில் கொண்டு வந்து வழக்கை கொண்டு வந்து வழக்காடி வழக்கு முடிவில் உனக்கு தண்டனை கிடைக்கணும். இந்த பர்டிகுலர் கேஸில் இஷ்யூ பேஸ்டாக வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் சொன்னதை அப்படிங்கிற பற்றி கமெண்ட்ஸை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் பதில்களுக்கு நன்றி.